இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாக சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஓயாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரே காரியம் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தொழுது கொள்ள முடியாத ஆண்டவரே. நீர் மோசேட்ட சொன்னீங்களே ஆண்டவரே, நீ நிற்கிற இடம் அது பரிசுத்தம் உள்ள இடம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீர் பரிசுத்தரா இந்த மாலை வேளையிலும் இங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை வெளியரங்கமான பரிசுத்தம் நம்மளுக்குள்ளே காணப்பட்டாலும் இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு விஷயமாக சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, என் அந்தரங்கம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஏறெடுக்கிற காரியங்களை நீர் அருவருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அருவருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அருவருக்கிற தேவன் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் செய்கிற ஒரு காரியத்தையும் என் தேவன் ஆண்டவரை அங்கீகரிக்க மாட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோர்தானின் லங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. கைகளை நன்றாக உயர்த்தி இன்னொரு முறை கூட எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இருதயத்தின் ஆழத்தொழிஞ்சு கைகளை நன்றாக உயர்த்தி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா.
ஹல்லேலூயா. வாயை நன்றாக திறந்து ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேவரீ, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சத்தங்கள் ஒரு பலத்த சத்தமாய் மாற வேண்டாமா? ஒரு சிங்கத்தின் கர்ச்சிப்பின் மாற வேண்டாமா? அவர் எத்தனை நல்ல தேவன். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய வாக்குகள் மாறி போகலாம், என் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் மாறி போவதில்லை. அவர் சர்வ நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்திலும் கூட ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடுமே ஆண்டவரை உயர்த்த போறேன். எதையும் குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு வரவில்லை. என் சர்வ வல்லவருடைய சமூகத்திலே எனக்கு சமாதானம் உண்டு. என் சர்வ வல்லவருடைய நிழலிலே எனக்கு ஆனந்தம் உண்டு என்று சொல்லுகிறவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா கர்த்தரையை ஏகமாய் உயர்த்தி பாட போறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். தாழமும் கை தாழமும் கேட்டிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். மனிதோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஓடியங்கள் தூதர்களே முன்னோடிகளே
பரிசுத்தனை துதியுங்கள். பரலோகத்தை நிரப்புவா துதியுங்கள். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல். விசுவாசத்தோடு பாடலாமே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை உயர்த்தி. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து
வீரநேமியா ஆவியை அளித்தே வெள்ளம் போல் நிந்தை நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவனை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அரசியல்வாதி வரும்போது அல்லது ஒருவேளை நடிகர்கள் வரும்போது ஒரு பெரிய ஒரு கூச்சல். ஆனால் இவர்களை எல்லாவற்றையும் கம்பேரே பண்ண முடியாத என் சர்வ வல்லமையுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்காத வாய்கள் துதிக்கணும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை கூட காரிருள் போன்ற கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே என் இயேசு சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்லவனாய் இருப்பதனால் அல்ல, அவருடைய கிருபை என் மேல் இருப்பதற்காக. ஹல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் ஒளியாய் என்னை யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னை நடத்தினா அவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ள. இன்னொரு முறை கூட ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினா அவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை ஆமென் என்றார் பரிப்போம். அவரை போற்றி நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கைகளை நன்றாக தட்டி அல்லேலூயா ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனையோ நன்மைகளை அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய நன்மை, உதவாத நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவினது மட்டுமல்லாமல் நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றினது அவர் நமக்கு செய்த பாராட்டின கிருபை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் பாக்கியவான் என்று சொல்லுகிறவங்க, நான் பாக்கியவதி என்று சொல்லுகிறவங்க, எத்தனை நல்ல தேவன். பழைய ஏற்பாட்டில் எலிசாவை குறித்து சொல்லும் போது அவனை சிலவங்க மொட்டை தலையா என்று சொல்லும் போது அவன் அந்த சிறு பிள்ளைகளை பார்த்து சபித்தான் என்றது மட்டுமல்லாமல் கரடி 42 பேரை கொன்று போட்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே என் தேவன் தூங்கும் போது இவனா என்னை ரட்சிக்கப் போகிறான் என்று சொன்ன பிள்ளைகளை பார்த்து என் தேவன் சொல்லுகிற காரியம், நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் தன் இரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த தேவனுக்கு எவ்வளவாய் நம்ம நன்றி சொல்லணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே,
நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை இன்று இருக்கிற ஐஸ்வர்யங்கள், இன்று இருக்கிற எல்லா காரியங்களும் என்னால வந்ததல்ல ஆண்டவரே, உங்க கிருபை, உங்க கிருபை. சத்தத்தை வைத்து சொல்லாம ஓ ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த உங்களையும் என்னையும் அவர் தன் சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. அப்படியா எழும்பி நின்று ஆண்டவரே, நான் எதற்குமே உதவாதவன் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் நீர் விலை குறையம் கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லணும் ஆண்டவரே. ஒருவேளை 10 குஷ்டரோகிகள் சுகம் கிடைத்தது, ஆனால் சிலர் வரல ஆண்டவரே. நானும் அது மாதிரி வராமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. நான் அழுத காலங்களிலே நீர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனால் சில நேரங்களிலே மறந்து போனவனாய் காணப்படுறேன். இந்த சாயங்கால நேரத்திலும் கூட ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அம்மே, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி நன்றி. ஓ இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி, நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் எஸ் அப்பா, நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி. நன்றி. ஓ கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரும்போல சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. அப்படியா ஒரு 2 நிமிடங்கள் அப்படியா வாய் நன்றாக திறந்தவரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நேசகுமாரனை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, பல வருடங்கள் கால தாமதத்துக்கு பிறகு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவனுடைய சன்னிதானத்திலே அவர் பலியாய் கேட்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த நாள் இம்மீடியட்டா கிளம்பி போகிற ஆபிரகாமை நம்மை பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அவன் போகும்போது கடைசியாக ஒன்று சொல்கிறான், வேலைக்காரலாம் நீங்க இங்க இருங்க, நானும் என் மகனும் போய் அவரை ஆராதித்து கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிடித்த அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு, ஆண்டவரே நீர் பெரியவர், நீ உம்மை காட்டில் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுகிறங்க. நன்றாக கைகளை நன்றாக தட்டி, ஆண்டவரே நீர் ஒன்றும் போதும் ஆண்டவரே, அப்பா உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் என் தேவன் எனக்கு நல்லவர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த ஐஸ்வர்யங்கள் அல்ல, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களே அல்ல, என் தேவன் பெரியவர் என்று சொல்லுகிறவங்க இந்த சாயங்கால வேளையிலும் கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பெரியவர். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை நல்ல தேவன். ஹல்லேலூயா. உலக பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வரமாட்டாங்க பெரிய பொசிஷன். நான் சர்வத்தையும் படைத்த தேவன் இந்த சாயங்கால நேரத்திலும் கூட இந்த மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருப்பதனாலே கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆதியும் மந்தமும் மாணவரே, அல்பாவும் ஓங்காவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை விலையேற பெற்ற உம் இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ஓ ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். கைகளை நன்றாக உயர்த்தி ஆராதனை ஆராதனை
ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே நாமம் வாழ்க உன் மனசு வருக உன் சித்தம் நிறைவேறுக உன் நாமம் வாழ்க உன் மனசு வருக உன் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கும் பாத்திர நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தமது தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையினாலே நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற மன்னாக்கள் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து அநேகரை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தட்டும், உமது வருகைக்கு ஆதாயப்படுத்தட்டும். பேசுகிற மகனை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி இந்த மாலை நேர ஆராதனையிலே கிரியை செய்த தேவன் நம்மோடு வார்த்தையோடு இடைபடுவாராக. கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையாய் கொடுத்த ஆராதனைக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் இடைபடுவீராக. போராடுகிற எல்லா மந்தத்தின் ஆவிகள், எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. எங்களோடு இடைவிடும் நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடி உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்த தேவன் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். அதேபோல் நம்முடைய சபை போதர் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. இன்றைய தலைப்பு, கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாமல் போகிறது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேவனைப் போல ஒரு தேவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே அவரை ருசித்திருக்கிறோம், அவரோடு நாம் பயணப்பட்டு வருகிறோம். ஆனாலும் நாம் மற்ற ஜனங்களைப் போல அநேக வேளைகளிலே ரட்சிக்கப்படாத ஜனங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை, கண்ணீர், கவலை என்று சில நேரம் நம்பிக்கையற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. குறுகி போகவும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகவில்லை. நீங்கள் செய்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்க கூடாதபடி நான் மந்தமான தெய்வமும் அல்ல என்று சொல்லுகிறார். பின்னே ஏன் அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியவில்லை என்று 2வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. என்ன செய்கிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் தொடங்கின அந்த பிரிவினை இந்த நாள் வரை அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தேவன் நம்மோடு இடைபட விரும்பினார் என்றால் நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் தொடர்ந்து வாசிப்போம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. தேவன் கிரியை செய்ய கூடாதபடி நம்முடைய அக்கிரமங்கள் பிரிவினை உண்டாக்குகிறது. நாம் செய்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர முடியாதபடி நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆசீர்வாதமான செய்திகளை நாம் அநேகம் கேட்போம், அவைகளுக்கு நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
இங்கே நல்லா கேட்டுட்டு திருப்பி போய் அதே கவலையை வாசலில் போகும்போது அதே பாரத்தை எடுத்துக்கொண்டு திருப்பியும் கிளம்பி போய் விடுவோம். நம்முடைய சபையில் அநேக செய்திகள் ஆசீர்வாதமான செய்திகளை கொடுப்பதில்லை, அதற்கு மாறாக ஆசீர்வாதத்தினுடைய வழிகளை சொல்லி கொடுப்பாங்க. பாஸ்டருடைய செய்திகள், அநேக செய்திகள் எப்படி இருக்கும், இதை செஞ்சா இதை கர்த்தர் செய்வார்னு சொல்லி. இந்த நாளில் நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு விசேஷமான அழைப்பு. உலகத்தின் ஜனங்களைப் போல கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே எழுதி பேர் குறித்து வைத்திருக்கிறார், தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு போனோம், ஏதோ 2 பாட்டு பாடினோம், ஏதோ செய்தியை கேட்டோம் என்கிற இடத்திற்கு வருகிற இடம் அல்ல. உங்கள் மேலும் என் மேலும் தேவனுடைய அநாதி தீர்மானம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அப்படி திட்டம் வைத்தது யார் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம மேலே திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இடைபட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செயல்பட முடியும். ஒருவேளை நான் அந்த செய்தியை நீங்கள் கொடுக்கும்போது அப்போ என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே என் பாவத்தினால தானா அப்படிங்கிறது நான் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா இது ஒரு பகுதி. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யோவான் 9:2-3 அந்த குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்கும்போது, ஏன்னா ஜனங்கள் மத்தியில் அந்த நாளும் இந்த நாள் வரை என்ன இருக்குது, ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், பாவம் செய்திருப்பான். இதுதான் ஒரு பொதுவான இருக்குது. அதனால் நீங்கள் போகும்போது தெளிவாக போக வேண்டும் விரும்புகிறேன். எல்லாமே அதில் நம்ம போய் அடைக்க முடியாது. தேவன் ஒரு மனிதன் மேலே திட்டம் வைத்திருந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது தேவனுடைய சித்தத்திலிருந்து வருகிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை தடுக்கிற காரியங்கள் நம்மிடத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த குருடனை பற்றி கேட்கும்போது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க, இவன் செஞ்சது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா, இவன் வாழும்போது செய்த பாவமா, இல்லது சந்ததியாக வருகிற பாவமா என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவன் 2 பேர் செஞ்ச பாவம் இல்லை, இவனிடத்துல தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு உண்டாகின. இப்படி நம்ம எத்தனை பேர் இருக்கோம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம யாரையும் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கு இல்லை, இவர் இப்படி செஞ்சனால தான் இப்படி போய் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை நியாய தீர்ப்பு செய்யவும் கூடாது. அது நம்முடைய வேலையும் கிடையாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அநேக வேளைகளில் நாம் பிறரை பார்த்து குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குறைகளை இல்லை என்றால் நாம் செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருப்பதை நிதானிக்க தவறி விடுகிறோம். ஏசாயா 1 வேதம் சொல்லுகிறது, நான் முதல் பகுதியில் ஏசாயா 1 அதற்கு அடுத்த பகுதிகளில் 2 காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 1:2-3 எடுத்து வாசிங்க. வானங்களே கேளுங்கள், வாசிங்க பிரதர். பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கு. 2 காரியம். ஒன்று என்ன இல்ல, அறிவு இல்ல. 2வது உணர்வு இல்லை. இப்போ நம்ம டிரைவிங் பண்ற ஆட்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். என்ன அறிவு, இந்த ரோட்ல 80க்கு மேல போகக்கூடாது, 80க்கு மேல போய் ஒரு ஃபைன் விழுந்துட்டா சூப்பர் ஃபைன் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சிரிப்போமா, உடனே நெஞ்சில் ஒரு உணர்வு வந்துடும். சப்போஸ் 2500 சம்பளம் வாங்குற இடத்துல ஒரு 2 ஃபைன் விழுந்துட்டு அப்படின்னா நம்ம ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு வண்டி என்ன பண்ண மாட்டோம், 50க்கு மேலே ஓட்டவே மாட்டோம். அது உணர்வு. முதல்ல அறிவு இருக்கணும், 2வது என்ன இருக்கணும், உணர்வு இருக்கணும். அறிவுன்னு சொல்லும்போது தேவன் என்ன செய்ய சொன்னாருங்கிற அறிவு வேதத்தில் நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் வாரம் வேதத்தில் என்ன சபையில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. வேதத்தில் பல காரியங்கள் எடுத்து பரிசுத்தத்தை குறித்தோ இல்லை என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செயலை குறித்தோ பல பிரசங்கத்தை கொடுக்கும்போது பிரசங்கத்துக்கு நம்ம மார்க் போட்டு போகக்கூடாது. இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நம்ம சபைக்கு வரோம். அல்லேலூயா. அதற்கு தான் நம்ம வேதத்தை படிக்கிறோம். உணர்வு எப்போ வரணும் அப்படின்னா, என்னைக்கு தவறுறோமோ அன்னைக்கு என்ன பண்ணணும், உணர்வு நமக்கு இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அறிவு இல்லை, உணர்வு இல்லை. யாரு, அவிசுவாசிகள் இல்லை, இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே நாம் வேதத்தை குறித்த அறிவு இல்லாதபடி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படியே செய்துவிட்டா உணர்வு இல்லாமல் நாம் போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படி நடக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து பார்க்கலாம் 4வது வசனம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும். எப்படி அக்கிரமத்தால் பாரம் சுமக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அநேக வேளைகளில் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறோம், ஆண்டவரை என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறதுன்னு கேட்கிறோம். எல்லாத்துக்கும் ஆண்டவரை குறை சொல்லிட்டு போயிடும். இப்ப சமீபத்தில் செய்தி கேட்டோம், ஒன்று ஆண்டவரை குறை சொல்லுவோம், இல்லைன்னா சாத்தான குறை சொல்லுவோம். இவங்க 2 பேருக்கு இது என்ன கிடையாது, வேலையே இல்லை. செய்யறது நம்ம. அக்கிரமத்தால் நாம் பாரம் சுமக்கிறோம். கிரமமா செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதா அக்கிரமம். கர்த்தர் சொன்னதை செய்யாதபடி நாம் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு வாழ்க்கையில வேதனைகள் வரும்போது நம்ம போய் ஃபைன் விழுந்தோன்னா கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியுமா? நான் போனேன், கவர்மெண்ட் 600 ரூபாய் ஃபைன் போட்டுட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாரம் ஏன் சுமக்கிறோம் என்றால், அநேக வேளைகளிலே நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதனால, வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வதனாலே பாரம் சுமக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இப்படி செய்கிறதுனால வேதம் திருப்பி சொல்லுகிற 5வது வசனம் வாசிங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதமை போலாகி குமராவுக்கு ஒத்திருப்போம். இதுல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இதை உங்க வாழ்க்கையில செய்யல. அநேக வேளையில் நாம சொல்றோம், என் வாழ்க்கையில ஏன் நடக்குது ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணு இல்லையா? நான் உங்களை நம்பில வந்தேன். இல்ல, ஆண்டவர் செய்யல. ஆண்டவர் மனுஷனை செம்மையாய் படைத்தார். ஆண்டவர் நல்லா தான் படைத்தார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள எந்த குறைவில்லாதபடி படைத்தார். கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரே ஒரு காரியத்தை வைத்துவிட்டு மீதி 99% இருக்கிற எல்லா காரியத்தை என்ன பண்ணாரு? செம்மையா படைத்தார். அவர் எந்த குறையும் வைக்கவே இல்லை. அன்றைக்கு அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு எந்த குறை வைப்புன்னு சொல்லவே இல்லை. நீ பாட்டை பாடணும், தீமைக்கல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது. அநேக வேளைகளில் நாம் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி இன்னும் அடிக்கப்படுகிறோம். நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாதபடி, அதனுடைய அறிவு இல்லாதபடி, உணர்வு இல்லாதபடி, நான் நினைக்கிறபடி ஆண்டவர் என் வாழ்க்கையை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் அவர் சொல்லுவதை செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் அழகா நடத்துவார், செம்மையா நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு செஞ்சப்பறம் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் கொஞ்சம் மீதி வச்சிருக்கிறேன். உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் மீதி வச்சிருக்கிறேன். நீ செஞ்ச பாவத்துக்கு முழுசா அழிஞ்சு போயிருக்கணும், நிர்விசாரத்துக்கு அழிந்து போயிருக்கணும். இல்ல, நான் மீதி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சரீரத்திலெல்லாம் வியாதி, உன் வீட்டிலெல்லாம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? நீ செய்கிற அக்கிரமங்கள், பாவங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். நம்மளுக்கு 2 ஓட்டம் ஓடுகிறது. ஒன்று உலக ஓட்டம், இன்னொன்று ஆவிக்குரிய ஓட்டம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் சபைக்கு வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து போகிறோமா? இல்லையென்றால் என்னுடைய எல்லா நாட்களிலும் என் வேதம் தான் என் வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடமையா இருக்கிறது. அப்படி நாம் இருப்போம் என்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வசனம் எல்லாம் பொய் கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் நமக்கு சொல்லி சில காரியத்தை செய்யலைன்னா அது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஆனா நான் அதற்கு என்ன பண்ணக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வசனம் அதே 1:10 வாசிங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். நம்முடைய தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இந்த மாலை வேளையில தேவனுடைய சபையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய வேத அறிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு நம்ம எல்லாம் எங்க லேண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, சங்கீதத்தில் லேண்ட் ஆயிட்டோம். இன்னும் சிலர் சங்கீதத்தில் எப்படி லேண்ட் ஆயிட்டாங்கன்னா, 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம்.
அல்லேலூயா. வேதத்தில் வேற எந்த பக்கமுமே நமக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது ஓசியான்னு சொல்லிட்டோம், பழைய ஏற்பாடுலன்னா நம்ம தேட வேண்டும். ஆபகுக்கு உபதியானா யார் எழுதுனான்னு கேட்போம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும்? நம்ம நினைக்கிறபடி வரணும். வேதத்தில் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குமுறுகிறார், நான் நினைத்தபடி என் வாழ்க்கை இந்த பிள்ளைங்க வாழவில்லையே. அவர் சர்வ வல்லவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய முடியும். நம்மள்ட்ட ஆண்டவர் வேற எதையுமே கேட்கல. நீங்க காணிக்கை கொண்டு வந்து கொடுங்க, கோடி கோடியா கொடுத்தா நான் கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் சொல்றாங்க, ஜெபிக்க போனா இவ்வளவு கொடுத்தாதான் ஜெபிப்பாங்க. ஆண்டவர் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை, நீங்க எதையும் செய்ய வேண்டாம், நான் சொல்ற வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தால் போதும், நான் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அக்கிரமத்தோட வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் அப்படின்னா, அக்கிரமத்தோட என்ன பண்றோம்? ஆசரிக்கிறோம். ஓய்வு நாள தேவனுக்கு பிரியமில்லாம கம்யூனியன் எடுக்கிறோம். ஏனோ தானோ வந்து போற இடம் கிடையாது இந்த இடம். இந்த இடம் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய இடமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற செய்திகளா இருக்கிறது. அதை அப்படியே கேட்டுட்டு வெளியே போகும்போது அப்படியே தூக்கி சைடில் வச்சுட்டு போகக்கூடாது. கர்த்தர் இந்த மாலை வேளையில என்னட்ட என்ன பேசினார், நான் எதை மாற்றணும், நான் எதை செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை வைத்துக்கொண்டே தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. தேவன் விரும்பாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக்கொண்டு அவரிடத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாது. கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஏசாயா 11:16 சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு பதிலா எதை செய்யணும் அப்படின்னு வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். என்ன பண்ணுங்க? கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில என்ன இருக்குது, நான் எதெல்லாம் விட வேண்டும், உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை என்றால் உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை அநேக செய்திகள் மூலமா கேட்காண்டா வேதத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கணும். முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இந்த வேதத்தை எடுத்து நம்ம படிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த வேதத்தை படிக்கவில்லை அப்படி என்றால் நமக்கு தேவனை பற்றி அறிவு இருக்காது, தவறு செய்யும் போது உணர்வு இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய முதல் வீழ்ச்சி வேதத்தை நாம் அறியவில்லை என்றால், வேதத்தின்படி நமக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று இல்லை என்றால், தேவனை பற்றி அறிவு இருக்காது, எதை செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று தவறு செய்யும் போது உணர்வு இருக்காது. 2 காரியங்களை வைத்துவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19:12-13 எடுத்து வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை முதலாவது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. 2 காரியம், ஒன்று மறைவான குற்றம், 2வது துணிகரமான பாவம். 2 காரியங்களை நான் கோடிட்டு காமித்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடித்து முடித்தவுடன் அடுத்தது ஆயி பட்டணத்தை குறித்து என்ன பண்ண, நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு நடந்த சரித்திர சம்பவம். ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு அனலைஸ் பண்றாங்க. எப்படி இருக்குது? ரொம்ப சின்ன பட்டணம், நம்ம ரொம்ப போய் என்ன பண்ண வேண்டாம், அங்கே போய் நம்ம வேதனைப்படாண்டா, டக்குன்னு போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டமிட்டு போகிறாங்க. ஃபெயிலியர் ஆகிட்டுது. ஃபெயிலியர் ஆனவுடனே ஆண்டவர்கிட்ட விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே ஏன் ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே, ஏன் இந்த காரியம் ரொம்ப ஈஸியாக முடிக்க வேண்டியது ரத்தம் சிந்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிவிட்டது என்று சொல்லி யோசுவா கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா 7:11 இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே எடுத்தது எத்தனை பேரு? ஒரு ஆளு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேலர். இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பத்திலே இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவர் செய்கிற கிரியைகள் நிமித்தமாய் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பேசுறாரு பாருங்க.
களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டாங்க, உடன்படிக்கையை மீறினாங்க. எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, எரிகாவில் இருக்கிற எதையுமே என்ன பண்ணக்கூடாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எரிகோவுக்கு போனவங்க யாருன்னா யுத்த வீரர்கள் தான் போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யுத்த வீரர்கள் எத்தனை பேர் சரியா தெரில. ஆனால் என்னாகும் 1:46 அவங்க மொத்தமாக 25 வயதுக்கு மேலே இருந்து யுத்தத்துக்கு போகிறவங்களுக்கு கணக்கு போட்டது எத்தனை பேர்னா 6,03,550 பேர். அத்தனை பேர் போனாங்களான்னு நமக்கு தெரியாது. எரிகோ போகும்போது ஒருவேளை ஒரு 2 லட்சம் மட்டும்தான் போனாங்கன்னு எழுதி வச்சுக்கோமே. இந்த 2 லட்சம் போனதில் தேவனுடைய வார்த்தையை மீறினது யாரு? ஒரே ஒரு ஆள். இந்த ஒரு ஆள் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி தெரியாம எடுத்துட்டு வந்தா நமக்கு தெரியாது. யுத்தத்துக்கு போற இடத்துல எடுத்து என்ன பண்ணிட்டான்? அழகா மறைச்சு வச்சிட்டான். சின்ன விஷயம் தானே. லட்சக்கணக்கான ஒரு பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் தானே எடுத்தாரு, விட்டுலாம் ஆண்டவர். ரொம்ப சின்ன விஷயம், யாருக்கும் தெரியவும் இல்லை. இதனால யாருக்கு என்ன கிடையாது. ஒருத்தன் உடன்படிக்கையை மீறிட்டான், தப்பு செஞ்சுட்டான். இன்னைக்கு அநேக வெளில நம்ம அநேக மறைவான பாவங்களை செய்து கொண்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம். நான் தான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் இஸ் எ கிரேசியஸ் காட். இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஞான தீர்க்கதரிசனத்தை கொடுத்து சபைக்குள்ளே வரும்போதே ஒவ்வொருத்தருடைய காரியத்தையும் சொன்னார்னா நம்ம ஒருத்தர் கூட சபைக்கு வர மாட்டோம். நல்லவள் அப்படிப்பட்ட கிருபை எந்த ஊழியக்காரருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் ஆண்டவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். எங்கெங்க மறைவான குற்றங்கள், எங்கெங்க அந்தரங்கமான பாவங்கள், நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. நிறைய பேருடைய ஆசீர்வாதங்களை நம்ம மறைவாக பிடுங்கி வச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடுத்து வைத்திருக்கிறோம். இப்படி நிறைய மறைவான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதையும் நோக்கி பார்க்கிறார். சின்ன விஷயம் ஆண்டவர் விடுகிறார். தன்னுடைய வார்த்தையை மீறின எந்த காரியமா இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவரா தண்டிக்க வந்தார்? இல்ல இல்ல. வசனம் சொல்லுகிறது, யோசுவா 7:13 எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது. அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக பல காரியங்கள் நிற்க முடியாத காரணம், நம்ம விளக்க வேண்டியதை விளக்குவதற்கு இன்றைக்கு மாலை வேளையில நாம் தீர்மானம் எடுப்போம். அநேகருக்கு தெரியாதுதான் ஏன் இது நடக்குது. நம்ம நேரா போய் ஆண்டவரே ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்காண்டாம். முதல்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை சபிப்பதற்கோ இல்லை என்றால் துன்புறுத்துவதற்கோ நம்மை அழைக்கவில்லை, ஆசீர்வதிக்க தான் அழைத்தார். நம்மளும் அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டதினாலே கர்த்தருடைய கை கிரியை செய்யாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் அன்றைக்கு சின்ன பட்டணத்தை பிடிக்க முடியல. இன்னைக்கு சின்ன காரியத்தோடு நமக்கு வெற்றி இல்லை. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை சம்பாதிப்பதற்கோ சாதிப்பதற்கோ கஷ்டப்படுறோம். அது கூட கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் பரிசுத்தத்தை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அதற்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சில காரியத்தை நமக்கு விட முடியாது. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், காலையில் எழும்பி நான் சரியாக உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், இல்லை நான் வேதத்தை படிக்கிறேன், இல்லை இந்தந்த காரியம் வரும்போது வேத வசனம் தான் நடக்கிறேன், எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. இல்லை, சில நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் நம்ம சில டிசிஷன் எடுத்துட்டு சில காரியங்களை செஞ்சுட்டு யாரும் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நம்மை நாமே தடை பண்ணி போடுகிறோம். இந்த மாலை வேளையில நமக்குள் இருக்கிற மறைவான காரியங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, இல்லை கம்பெனிக்கு தெரியாது. நீங்கள் பழைய செய்தியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்ஸ் கொடுத்த செய்தியை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்யுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருப்பார். நம்ம மைண்டில் அது ஓடணும். ஏதோ கேட்டோம், பிரசங்கம் கொடுத்தாங்க, என் பாட்டுக்கு வெளியே போயிட்டேன், மார்க் போட்டு போகிறதுக்கு இல்லை. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சகலத்தையும் செய்ய வல்லவர். வழி இல்லாத இடத்திலும் வழி அவரால் உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் அவர் சொல்றபடி நம்ம அமர்ந்துட்டோம் அப்படின்னா, அவர் செய்கிறதை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கலன்னு பார்க்கறதுல ஏன் நடப்பதற்கு நான் தடையா இருக்கிறேனா, யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு கட்டாயம் தெரியும். அல்லேலூயா. சூரியனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்றால் அதை உருவாக்கின கர்த்தருக்கு பிரசங்கில வேதம் சொல்லுகிறது, நியாயந்திருக்கிற அன்னைக்கு சகல எண்ணங்களையும் நியாயந்திருப்பாராம். நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு மாத்திரம்தான் தெரியும். அதையும் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே
தேவனுக்கு பிரியமில்லாத மறைவான பாவங்களை, அந்தரங்க பாவங்களை, இருதயத்தின் சிந்தைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு விடுவதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு அவர் பலன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசித்தோம், துணிகரமான பாவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, அப்படியே விலைக்கு காருங்க. நம்ம தெரிந்த ஒரு பாத்திரம் தான், வேற யாரும் இல்லை, தாவீது. இந்த தாவீது கதையை நான் கதையை சொல்ல வரல, பத்சேபாள் கதை எல்லாருக்கும் தெரியும் வேதத்தை படித்தவர்களுக்கு. அவன் எவ்வளவு துணிகரமாக செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நான் அதை வாசிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க 3ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆள் அனுப்பினான். அடுத்தது 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ஆள் அனுப்பி அவளை வர சொன்னான். அடுத்தது 5ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ கற்பவதி என்று அறிவிக்கும்படி தாவீதுக்கு ஆள் அனுப்பினாள். கடைசியில் யோவாபுக்கு ஆள் அனுப்புகிறான் 6ஆம் வசனத்தில். 14ஆம் வசனத்தில் ஒரு நிருபத்தை கையில் கொடுத்து அனுப்புகிறான். 18ஆம் வசனத்தில் இதை அறிவிக்க தாவீதுக்கு ஆள் அனுப்புகிறான். இது மறைவான பாவம். எப்படி இந்த மொத்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வாஸ்தவப்படி, நான் பெரிய ரிசர்ச்சில் இல்லை, 10 மாசம். அவன் எப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து நாத்தான்வேல் வரும்போது வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணலன்னா, தாவீது லைஃப்ல இன்டர்வியூ ஆகவே இல்லை. வசனம் சொல்லுது அந்த வசனத்தில், 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கு நீ காரணமா இருந்தபடியினால். சகல சத்துருக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தாவீது என்ன பண்றான். ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு ஒற்றன் இருக்க தான் செய்வான். இன்னைக்கு நம்ம அநேக பாவங்களை துணிகரமா செஞ்சுட்டு, யாருமே என்ற சொல்லாதனால நான் சரியா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். தேவனுக்கு விருப்பமான தாவீது தான் ஆரம்பித்ததிலிருந்து அந்த காரியம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் இடையில் நாத்தான் வேலையும் அனுப்பலை, யாரையும் அனுப்பவே இல்லை. துணிகரம் ஆள் அனுப்பினா, கொலை பண்ணா. இந்த செய்தியை குறித்து கொடுத்துருக்குறாங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பத்சேபாளுக்கு முன், பத்சேபாளுக்கு பின். கர்த்தர் இதுக்கு நடுவில் அவன் பேசவே இல்லை. கர்த்தர் எல்லா காரியம் முடிஞ்ச உடனே வசனம் சொல்லுது, இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. அதுக்கு பிறகுதான் அனுப்பி விசாரிக்கிறார். அதுலேயும் அவர் வீரமாக என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டி கதையை சொன்ன உடனே நாளத்தனையா ஊங்குறாரு. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, செஞ்ச பாவத்தில் உணர்வே இல்லை. இன்னைக்கு நம்ம அநேக வேளைகளிலே துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு வெளியரங்கமாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை நம்ம பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, முதல்ல அது மெதுவாக ஆரம்பிக்கும். அது மெதுவாக போய் அது மனசாட்சி செத்து போய் நம்ம செய்யறதே சரின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். யோவான் 1 யோவான் 5:18 வேதம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்த என்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இன்னைக்கு பிசாசு நம்மளை தொடர்றதுக்கு காரியம் நம்மள்ட்ட ஏதாவது இருந்தால் தான் தொட முடியும். இன்னைக்கு அந்த தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நல்லா இருந்தது. அதன் பிறகு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். நீ சாகாதபடி உன் பாவம் நீங்க செய்தார், ஆனா உனக்கு வர வேண்டிய தண்டனை வந்துதான் தீரும். இன்னைக்கு உலகத்தில் அநேக அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அநேக ஆட்கள், நம்ம மேனேஜர்ஸே பார்ப்போம், அநேக அநியாயமான காரியம் செய்வாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். அவங்க ஆண்டவர் இப்ப கை வைக்க மாட்டாரு, அவங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு. ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் சுத்தப்படுத்துவதற்காக இதற்குள்ள காரியத்தை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும். துணிகரமா செய்யும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடாதபடி சத்துருக்கள் தூஷிக்க, இல்லை என்றால் நம்முடைய உறவினர்கள் தூஷிக்க, நம்முடைய ரட்சிக்கப்படால் தூஷிக்க நாம் செய்கிற அநேக உலக பிரகாரமான காரியங்கள் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல என்ன வந்துடும், தண்டனையை கொண்டு வந்து விடும். நீங்க ராஜாவின் பிள்ளையா இருந்தா கூட இந்த ஷேக்ஸ்பியர் ரோட்ல போகும்போது ரேடார் ஒன்று உங்களுக்கு மட்டும் தனியா என்ன பண்ணாது, ஓகே ராஜா பிள்ளை வராரு 150 போனாலும் என்ன பண்ணாத, ஃபைன் போவாடாதுன்னு சொல்லாது. புரியுதுக்கா நான் சொல்றேன்? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அளவை தாண்டும் போது கர்த்தர் நீதியுள்ள கர்த்தர். நீங்க நம்ம கிருபைன்னு சொல்றோம், பாவம் செய்யறதுக்கு கிருபை கிடையாது. நம்மளை ஆண்டவர் அடிக்காம இருக்கிறது கிருபை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. எதுக்குன்னா இதுல இருந்து விலைக்கு எங்க போயிடணும். நம்ம
பீலையாம் பாலாக் கதையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், கண்மலையின் மேல் உச்சியில் இருக்கிறான். அவன் அழகாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறான் பாலாக்குக்கு, கர்த்தர் இவங்களை அடிக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணு, என்ன பண்ணு, பாவம் செய்வதற்கு தூண்டி விட்டுரு. வேசித்தனம் பண்ணுவதற்கு ஐடியா கொடுத்தான்னு சொல்லி வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரங்களை படைத்தவைகளுக்கு, பாவத்தை பாராத சுத்த கண்ணருக்கு பாவம் வரும்போது அதெல்லாம் அப்ளை ஆயிரும். நம்ம இப்படி கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. நாம் விசேஷமான ஜனங்கள், கர்த்தர் நம்மை விசேஷமாக அழைத்திருக்கிறார். நாம் பல வேளைகளில் அறியாமல் போய் விழுந்து விடுகிறோம். பல வேளைகளில் பிசாசு வஞ்சனையாய் தள்ளி விடுகிறான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எகிப்துக்கு இருள் இருந்தது, ஆனால் கோசை நாட்டில் என்ன இல்லை, இருள் இல்லை. இப்படி தான் ஆண்டவர் நம்மளை நடத்துன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் மேலே உதிப்பார். அல்லேலூயா. எப்போ உதிப்பார்னா நம் கர்த்தருடைய பாளையத்துக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது. வாசித்தது போல பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கனுக்குள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை அநீதியாக செஞ்சுட்டு கர்த்தரை ஏன் என்னை ஆசீர்வதிக்கலன்னு எதிர்பார்க்குறோம். இல்லை இல்லை, நம்ம வேதத்தை எடுத்து படிப்போம், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. நாம் எப்படி வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். வெறும் ஆசீர்வாதமான வசங்களை மாத்திரம் படிக்கக்கூடாது. நான் என்னை சுத்திகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் வாழ்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எவைகளெல்லாம் சீர்படுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இன்னைக்கு அநேக செய்திகள் என்னன்னா, நீ எவ்வளவு பாவம் செஞ்சிக்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மொத்த பேங்க் பேலன்ஸ் மாதிரி சிலுவையில் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. நீ என்ன பண்ணு, கிளப்புக்கு போ, பப்புக்கு போ, நீ நல்லா டான்ஸ் ஆடு. ஆண்டவர் இதுக்காக கிருபையும் ரத்தத்தையும் சிந்தவில்லை. அப்போ மற்றவங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது, வித்தியாசம் இல்லை. சத்தியத்தை அறிவும் அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செஞ்சோம் அப்படின்னா, யோபு 31 அதிகாரம் 1-2 வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். புரியுதா? இந்த பாவத்தை செய்யும் போது பரலோகத்திலிருந்து வர சில காரியம் என்ன ஆயிருது. நீங்க வரிசையை கீழே வாசித்தீங்கன்னா யோபு பல காரியங்களை சொல்லுகிறாரு. நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அநீதி எல்லாம் பாவம், அநியாயம் எல்லாம் பாவம். வேதம் சொல்லுகிறது அநீதி எல்லாம் பாவம் தான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்வதற்கு நமக்கு அறிவு இருக்கு இந்த உலகத்தின் பிரகாரம். ஆனால் நித்தியத்திற்கு போகிற நாம், ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த வேதத்தின் மூலமாய் படித்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்லி சிலுவையில் எல்லாம் செஞ்சுட்டார், நான் இஷ்டம் போல வாழலாம், எப்படியாவது என்ன பரலோகத்தில் கல்லணை போல போய் சேர்த்துருவாருன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டோம்னா நம்ம இந்த வாழ்க்கையில நல்லா இருக்க மாட்டோம், வரப்போற ஜீவனுக்கும் சில நேரம் பங்கில்லாமலும் போய்விடும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். கிருபை இருப்பதுனால அந்த கிருபைக்குள்ளாக நம்மளை நேரம் கொடுத்துருக்கிறாரு. இதை விட்டு வெளியே வந்திருப்பா, என்ன போல மாறிவிடு. தெசலோனிக்கேல வாசிக்கும் போது சமாத்தின் தேவன் தாமே வரும்போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் அதற்கு தான் நாம ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்ம நடத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தாவீது அபிஷேகம் பண்ணும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அந்நேரம் முதல் தாவீதோட இருந்தார். அதுக்கு அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினதுன்னு இருக்குது. அல்லேலூயா. அவன் பாவம் செஞ்சவனை என்ன பண்ணான்னா, அவன் ரொம்ப கிளவராக ஒரு ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எடுத்து என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க. இன்னைக்கு நாம் இங்கே பரிசுத்தவான்களை போல தான் இருப்போம். இன்னைக்கு எல்லாம் நம்ம எல்லாரும் தேவதூதர்கள் தான். நம்ம பேசும்போது ரொம்ப டீசெண்டாக தான் பேசுவோம். இங்கே யாருமே கோபப்பட மாட்டோம். கோபப்பட்டா பாவம். வெளியே போய் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது. வெளியே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர் நம்மிடத்தில் பேசுவார், இந்தந்த காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவைகளுக்கு நம்மை விலக்கி காப்பார். இதனால்
ஒரு சின்ன பாயிண்டாக தான் எடுத்தேன். வேதத்தில் அநேக காரியங்கள் நம்மளை விட்டு விலக ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடை நம்ம எடுத்து வாசித்தோம் என்றால், ஒரு ஆவிக்குரிய நிலையை அடைய வேண்டிய மனிதன் எவைகளெல்லாம் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சபையில், நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய அநேக குணங்கள் இன்னும் மாறவே இல்லை. நம்முடைய அநேக அந்தரங்க பாவங்கள் இன்னும் மாறலை. உலகத்தோடு தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதனால நமக்கு நடக்கிற காரியம் என்னன்னா, அநேக ஆசீர்வாதங்களை நாம் தான் தடை பண்ணி கொண்டு இருக்கிறோம். காரில் ரினுவல் போனீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் காருக்கு போய் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அதை வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெடி தான். ஃபைன் இருந்தால் என்ன பண்ண மாட்டாப்ல? கிளியர் பண்ண மாட்டாங்க. இல்லை நான் அடுத்த வருஷம் இல்லை முதல் ஃபைனை கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் அடுத்தது திருப்பி வரணும் அப்படின்னா சில விட வேண்டிய காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் விட்டு விட வேண்டும். வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இன்னைக்கு சில காரியத்தை தேவையில்லாமல் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சில கோபத்தை தேவையில்லாமல் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சில அந்தரங்க பாவம் நமக்கு தேவையில்லை. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் கிடையாது. நாம் உன்னதத்துக்கு உரியவர்கள், உன்னதத்தின் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பிசாசு கிரியை செய்ய இடம் கொடுக்காதபடி மறைவான குற்றமாக இருந்தாலும் சரி, துணிகரமான காரியமானாலும் சரி, நம்ம இன்னைக்கு விட்டு விட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த மாலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம் நம்மால செய்ய முடியாது. ஆனால் நம்ம அற்புதத்துக்குள்ள பாத்திரமாய் மாறிவிட்டோம் என்றால் அவர் செய்ய வேண்டியதை அழகா செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம முடிக்கவே முடியல. இல்லை ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமா ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருந்தால் நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமாக. நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தி கேட்டோம். நாம் அநேக நேரத்தில் இன்றைக்கி கேட்டது படி நேரத்தில் நமக்கு தெரியும், இது தவறு, இது சரி அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேக நேரத்தில் நம்ம துணிகரமாக அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம். பரிசுத்தாவின் நமக்கு உணர்த்த போதிலும் பரிசுத்தாவினருக்கு விரோதமாக அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம செய்கிறோம். நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாவங்களே நாம் ஆசீர்வாதம் பெற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம்லாம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் தான் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளையை ஆசீர்வதியும், கைம்பிரத்தை ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சங்கீதக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கேட்டோம், அநேக நேரத்தில் நம்ம ஒரு இந்த உணர்வுன்ற அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு, கர்த்தர் என்ன பார்க்குறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துக்கிறாருன்ற அந்த ஒரு பாரம், அந்த பயம் இல்லாமல் நம்ம இருக்கிறனால தான் அநேக நம்ம துணிகரமாக பாவம் செய்திடறோம். இல்லைன்னா மறைவான பாவத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. வேதம் நமக்கு பேரே பரிசுத்த வேதாகமம். அதனால் விசுவாசிங்க, நம்ம பரிசுத்த வேதாகத்தை நம்ம வாசிக்கும் போதும் சரி, இவ்விதமாக பிரசங்கத்தை கேட்கும் போதும் சரி, ஆவியானவர் அநேக நேரத்தில் நம்ம செய்கிற பாவங்களை நமக்கு உணர்த்துகிறார். அப்போது முதல்ல நம்ம ஜெயிக்கணும் ஆண்டத்தில், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் தாரும் ஆண்டவரே. அப்போ அந்த உணர்வுள்ள இருதயம், அதுக்கு தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம பரிசுத்த நம்ம சும்மா அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு இல்லை, அது சின்ன ஒரு அடையாளம் தான். ஆனால் எது சத்தியம்
எது பாவம், எது அக்கிரமம், எது அநீதி என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம இருதயம் நம்ம உணர்த்தோம் இது தவறு அப்படின்னு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம துணிகரமாக நம்ம பாவம் செய்துடுறோம். ரைட்டா? தாவீதுக்கு நல்லா தெரியும், விக்கிர ஆராதனை தேவன் விபசாரத்தை ஆண்டவர் அருவுக்கு தெரியும், பொய்யற தேவன் அருவுக்கு தெரியும். இருந்தாலும் கொலைக்காரனை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், எல்லாம் தெரியும். இருந்தாலும் துணிகரமாக அவன் அந்த இச்சையினால் அவன் அடுத்து ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை துணிகரமாக செய்ததுனால அதுக்கு ஒரு தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் தண்டனை பெற்றுக்கொண்டது அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். தாவீது தான் இறக்கிற வரைக்கும் அவர் ஆண்டவருடைய தண்டனை அனுபவித்து தான் அவர் செத்தார். அதனால் விசுவாசிங்களே, நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நல்லது தான். ஆனால் நம்ம விசுவாசிங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஆசீர்வாதமாக தான் ஆசை. ஆனால் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம தடையாக என்ன இருக்குதோ அவையில் நம்ம விட்டு ஒதுங்க வேண்டும். கடை சொன்னாங்க, நம்ம விட வேண்டிய காரியங்களை நம்ம விட வேண்டும், செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும், நம்ம கலைந்து போக வேண்டிய காரியங்களை கலைந்து போடணும், தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்ம தரித்து கொள்ளணும். நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு ஒரு உண்டு. அதனால் நம்ம எப்போதும் நம்மை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இவர் மாதிரி செய்திகள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அவர் உணர்த்துகிறாரோ அவைகளெல்லாம் எப்படியாவது அதை விட்டு விலகி நம்ம ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க நம்ம அர்ப்பணிக்கணும். ஆலயத்தை வந்தோம் போனோம்னு இல்லை, நீ கேட்ட செய்தியில் அநேக காரியங்களே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். அதனால் அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று நம்ம கேட்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் இவ்விதமாக செய்திகளிலே நமக்கு உணர்த்துகிற காரியங்களே நம்ம விட்டு விலகி ஓடும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில நம்ம விட்டுவிட வேண்டிய காரியங்களை நம்ம பார்க்கும்போது கொலோசையரில் 3ஆம் அதிகாரத்தில் சில வசனம் மட்டும் பார்ப்போம். நம்ம விசுவாசிகள், நீங்கள் கிறிஸ்துவுடனே நீங்கள் எழுந்தது உண்டானால் அவர்களுடைய மேலான இடத்தில் நீங்கள் தேடுங்கள், பூமிக்குள்ள மேலானவர்களை நீங்கள் நாடுங்கள் சொல்லிட்டு நம்ம விட வேண்டிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 5ஆம் வசனத்தில் படிங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அவைகளெல்லாம் நம்ம அவித்து போட வேண்டும். பிறகு 8ஆம் வசனம். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். கடைசியாக சொன்னாங்க இல்லையா, நம்ம அநேக காரியங்கள் நம்ம விட்டுவிட வேண்டும் என்று சொன்னாங்க. எதை விடணும், இவைகளை தான் நம்ம விட்டுவிட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக நம்ம யாரும் விபசாரம் விற்கிறாங்க நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் அனுதினமும் நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமைப்படுறோம், வாயிலேருந்து வீணான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், பொய், வீண் வார்த்தைகள் வாயிலேருந்து வருது. இவைகளெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஆமாம், நம்ம காலையில் வாயிலேருந்து நம்ம விசுவாசிலே நான் வாயிலேருந்து பொய். இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் நம்ம செய்கிற காரியங்கள், இப்போ நான் சொன்ன லிஸ்டெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற கோபம் வருது, எரிச்சல், இப்போ பெருமை, பொறாமை, ரைட், மற்றவர்களை குறித்து குற்றவாளியாக தீர்க்கிறது, பொய், புரட்டத்தனம், இவைகளெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். விசுவாசிகள்
தரித்து கொள்ள வேண்டிய காரியம், புதிய மனுஷன் நாம் தரித்து கொள்ள வேண்டும். இவைகள் என்னன்னா 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், இரக்கத்தை நம்ம இரக்கத்தின்னா விசுவாசிங்க இரக்க குணம் இருக்க வேண்டும். தயவையும், தயவு, மனத்தாழ்மையும், மனத்தாழ்மை, சாந்தத்தையும், சாந்தம், நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறோமா? இன்னும் எவ்வளோ கசப்பு, ரைட்? மன்னிக்க முடியாத காரியங்கள் நம்ம மன்னிக்கிறதே இல்லை. மன்னிக்கணும், எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொள்ளணும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். இருங்க. அல்லேலூயா. கர்த்தரிலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம விட வேண்டிய காரியங்களை விடணும், எடுக்க வேண்டிய காரியங்களை எடுக்கணும், கலைந்து போட வேண்டிய காரியங்கள் கலைந்து போடணும், தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்போது தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார், நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். இதுதான் நமக்கு ஆண்டவர். நம்ம ஜபத்தை ஏன் கேட்கல? நம்ம ஜபம் கேட்கும்போது ஆசைப்படுறோம், ஆனால் ஜபம் கேட்க தடையாக இருக்கிற காரியத்தை இன்றைக்கு அழகாக பார்த்தோம். ஏன்னா நம்ம சில சத்தியங்களை அறிந்த போதிலும், இது தவறுன்னு அறிந்த போதிலும் துணிகரமாக நம்ம பாவத்தை செய்கிறோம். நம்ம மறைவான பாவங்களை நம்ம அர்ப்பணிக்கிறோம். அதனால் இதனால் இந்த அருமையான இந்த எச்சரிப்பின் செய்தி கேட்டு நம்ம ஆண்டவரே இந்த செய்தி கேட்டு எனக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து நான் மூடிய வழியில் மூடி சத்தியத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் நியமித்த அந்த வசனத்தில் நாங்கள் ஓட அர்ப்பணிக்கிறோம் என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷம் மாறும். கர்த்தர் உங்கள் அழுகையை கழிப்பாக மாற்றுவார், குறைவை அவர் நிறைவாக்குவார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு இருக்கும் பரம்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய பாதப்பிள்ளை வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற தேவன், நீர் எங்களில் அன்பு கூறுகிறீர். நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எங்களை ஆசீர்வாதிப்பதே உனக்கு பிரியம் ஆண்டவரே. இருந்தாலும் நாங்கள் அநேக நேரத்தில் ஆண்டவரே இந்த பெரிய வல்லமுள்ள ஐஸ்வர்யமுள்ள தேவனின் பிள்ளைகளாக இருந்த போதிலும் எங்கள் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆண்டவரே, வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள் எங்களை நெருக்குகிறது ஆண்டவரே. இதனால் நாங்கள் கேட்ட செய்தி போல் ஆண்டவரே, நாங்கள் போகிற பாதையை, நாங்கள் கடந்து போகிற பாதையை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை உணர்வுள்ள ஜீவன் செய்ய கிருபை தாரோம் ஆண்டவரே. நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு எடுக்க வேண்டிய காரியம் எடுக்க கிருபை தாரோம். கலைந்து போக வேண்டிய கலைந்து போட்டு தரித்து கொள்ள வேண்டிய தரித்து கொள்ள கிருபை தாரோம். உம்முடைய சித்தம், உம்முடைய சாயல் எங்களில் காணப்பட கிருபை தாரோம். அர்ப்பணிக்கிறோம். தேவ செய்து சோதனை அழகான காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதம் வழிநடத்தும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென்.